அவருடைய ரத்தத்தை சிந்தினாங்க. எப்படி? சிலுவையில அறையப்பட்டாங்க இல்லையா? அவங்கள சிலுவையில என்ன பண்ணாங்க? ஆணிகள் கடவுனாங்கல்ல, கையை எப்படி வச்சு சிலுவை மரத்துல வச்சு என்ன பண்ணாங்க? ஆணி அடிச்சாங்க. எதனால? நம்மளாம் செய்யற பாவத்தினாலதான். எல்லாருமே பாவம் செய்யறோம்ல, சண்டை போடுறோம் இல்ல, பொய் சொல்றோம். அவன் பொய் அந்த அப்பா கிட்ட போய் அந்த வார்த்தை கொண்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? மறைக்கு பார்த்தாங்கல்ல. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அப்பா மன்னிச்சுட்டாங்க. அப்புறம் அவன் ஜாலியாயிட்டான். அது வரைக்கும் உங்க அக்கா எப்படி ஏமாத்தினால, வேலையெல்லாம் வாங்கினால. அதனால நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செஞ்சுட்டு மறைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வீட்டில் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம செய்யற பாவத்துக்காக ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மறிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்துட்டாங்க. அவ ஜீவிக்கிற தேவன். அவங்களுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுமா? சுத்திகரிக்குமா, நம்மள பாவம் செய்ய விடாம தடுக்குமா. சரியா? அப்ப எப்ப என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய பிள்ளையா மாறணும்.